வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தேவையில்லாத ஒரு திருத்தத்தை வேண்டுமென்றே கொண்டு வந்து மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த சதி இடம்பெறுவதாக தமிழரசு கட்சி குற்றச்சாட்டு. பாடசாலை மாணவர்களுக்கான ஜனாதிபதி புலமை பரிசில் வழங்கும் திட்டம் இன்று முன்னெடுப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் எந்த அணியில் போட்டியிடுவது என குழம்பியுள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் வே ராதாகிருஷ்ணன் சாடல். தேர்தலை பிற்போடுவதற்கு முயற்சித்தால் மக்களோடு இணைந்து போராடுவோம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா எச்சரிக்கை. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கி பிரயோகம், நூலிலையில் உயிர் தப்பினார். தொடர்வது முதன்மைச் செய்தி. அனுசரணை வழங்குவோர் எப்பொழுதும் எம்மை பற்றி சிந்திக்கும் நாம் அறிந்த எம்மில் ஒருவர். மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. தேர்தலை பிற்போட அரசாங்கம் சதி செய்கின்றதென தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தேவையில்லாத ஒரு திருத்தத்தை வேண்டுமென்றே கொண்டு வந்து மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி தேர்தலை பிற்போடுவதற்கான ஒரு சதி இடம்பெறுவதாக தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இன்று இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தின் பின் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழரசு கட்சியின் வழக்கு விவகாரம் மற்றும் நாடாளுமன்ற குழு தலைவர் தொடர்பிலும் கருத்து தெரிவித்திருந்தார். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய குறித்த நிலைப்பாட்டிற்கு அமைய மறுமொழிகளை தாக்கல் செய்த பிறகு வழக்கை முடிவுறுத்துவதற்கான ஒரு யோசனை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த யோசனையினுடைய விவரங்கள் நாங்கள் பின்னர் மத்திய செயற்குழுவிலே கூடி தீர்மானிப்போம். ஆனால் பொதுவாக எந்த அடிப்படையிலே இந்த வழக்கை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று இணங்கப்பட்டிருக்கிறது. 19ஆம் திகதி கடைசியாக ஒரு இடையீட்டு மனுவை முன்வைத்த ஜீவராஜா என்பவருடைய மனு சம்பந்தமான ஒரு விடயமும் இருக்கிறது. அதனால் வழக்கு தள்ளி போகக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். கட்சி முடக்கப்படவில்லை, கட்சியினுடைய செயற்பாடு எதுவும் முடங்கவில்லை, கட்சியினுடைய சின்னம் முடக்கப்படவில்லை. கட்சி முழுமையாக செயற்பட்டு கொண்டே இருக்கிறது. கட்சியினுடைய சின்னத்தின் கீழே எந்த தேர்தலையும் நாங்கள் சந்திக்க முடியும். அதற்கு எந்த விதமான இடர்பாடும் கிடையாது. ஆகவே இதை தெரிந்து கொண்டே, இதுதான் நிலைமை என்று தெரிந்து கொண்டே சிலர் வேணுமென்றே ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால்தான் இந்த தெளிவுபடுத்தலை நாங்கள் செய்கிறோம். இந்த பொய் பிரச்சாரத்தை செய்கிறவர்களுக்கும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். தெரிந்து கொண்டே இப்படியான பொய் பிரச்சாரத்தை நீங்கள் செய்வது உங்களுடைய இயலாத தன்மையை வெளிப்படுத்துவதாக இருப்பதே தவிர இலங்கை தமிழரசு கட்சியை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. இலங்கை தமிழரசு கட்சி உயிர்ப்போடும் ஒரு ஆக்கப்பூர்வமான மக்கள் பிரதிநிதிகளாக நாங்கள் செயற்படுகிற தன்மையோடும் தொடர்ந்து பயணிக்கிறது. எதிர்வருகிற என்ன தேர்தலாக இருந்தாலும் அதிலே கட்சி போட்டியிடும். கட்சி தன்னுடைய நடவடிக்கைகளை மக்கள் சார்பாக முன்னெடுக்கும். இன்றைக்கு அதை பற்றி கலந்துரையாடவில்லை. அது சம்பந்தமாக எங்களுடைய அரசியல் குழு இணைய வழியாக ஒரு தடவை நாங்கள் சந்தித்து பேசினோம். மத்திய செயற்குழுவிலே அது சம்பந்தமாக நாங்கள் தீர்மானம் எடுப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய செயற்குழு கூடிய பிறகு நாங்கள் அதை குறித்து ஒரு தீர்மானத்தை எடுப்போம். அரசாங்கம் இப்படியான ஒரு முனைப்பை காட்டுகிறது என்பது இந்த அரசியலமைப்பிலே 83B என்கின்ற உறுப்புரையை மாற்றுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கொடுத்தது என்பதிலிருந்தே தெரிய வருகிறது. நான் சென்ற வாரம் பாராளுமன்றத்தை அதை பற்றி விளக்கமாக விவரமாக பேசியிருப்பேன். தேவையில்லாத ஒரு திருத்தத்தை வேண்டுமென்றே கொண்டு வந்து மக்கள் மத்தியிலேயும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி தேர்தலை பிற்படுவதற்கான ஒரு சதி அது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அனுசரணை வழங்கியோர் எப்பொழுதும் எம்மை பற்றி சிந்திக்கும் நாம் அறிந்த எம்மில் ஒருவர். மெலிபன் கிரி,
தாயை போன்ற நம்பிக்கை. ஜனாதிபதி புலமை பரிசில் வழங்கும் திட்டம் கிளிநொச்சியில் இடம்பெற்றது. பாடசாலை மாணவர்களுக்கான ஜனாதிபதி புலமை பரிசில் வழங்கும் திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி மாவட்டத்திற்கான பிரதான நிகழ்வுகள் 2 கட்டங்களாக கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி வடக்கு வலயத்தில் காலை 9 மணிக்கும் கிளிநொச்சி தெற்கு வலயத்தில் காலை 11 மணிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது சுமார் 662 மாணவர்களுக்கான புலமை பரிசில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ், கடற்றொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா, ஜனாதிபதியின் வடக்குக்கான சிரேஷ்ட மேலதிக செயலாளர் சமன் பாந்துலசேன, வடமாகாண ஆளுநரின் செயலாளர், வலய கல்வி பணிப்பாளர்கள், பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கல்வி என்பது சமூகத்தை மாற்றுகின்ற ஒரு ஆயுதம். கல்வியினூடாக நீங்கள் வெறும் கல்வியை கற்றவர்களாக உங்கள் கைகளிலே கல்வி சான்றிதழ்களை மட்டும் கொண்டு செல்லுகின்றவர்களாக இருக்காமல் வாழ்க்கையின் திறன்களையும் வாழ்க்கையின் வாழ்வியல் கோட்பாடுகளையும் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை மெய்யறிவுகளையும் பெற்றவர்களாக இந்த சமூகத்திலே சிறந்த தலைவர்களாக, சிறந்த பிரஜைகளாக, சிறந்த நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய ஒரு பாரிய திட்டத்தை எங்களுடைய மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களும் அவரோடு சார்ந்த அரசியல் தலைமைத்துவத்தை வழங்கி கொண்டிருக்கின்ற அனைவரும் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாடு தழுவிய ரீதியில் பாரபட்சமற்ற வகையில் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு இந்த தருகின்ற இந்த வாய்ப்பை நாங்கள் அந்த மாணவனுடைய எதிர்கால நலன்களுக்காக அல்லது அவருடைய குடும்பத்தினுடைய எதிர்கால நலன்களுக்காக அல்லது அவர்கள் வாழுகின்ற இந்த பிரதேசத்தினுடைய நலன்களுக்காக நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுபோல் இன்னும் எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க இருக்கின்றன. இந்த அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும் என்பது போல நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை இன்று இருக்கக்கூடிய ஜனாதிபதி அவர்களோடு நாங்கள் கதைக்கலாம், நாங்கள் அதில் பெற்றுக்கொள்ளலாம். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித்தின் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்ன கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீதான தாக்குதலை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். ஜனநாயக ரீதியான தேர்தல் நடவடிக்கைகளையும் அரசியலையுமே முன்னெடுக்க வேண்டும். அதை விடுத்து ஜனநாயக விரோத செயல்களுக்கு இடமளிக்கக்கூடாது. இலங்கையிலும் தேர்தல் நெருங்கி வருவதால் எமது எதிர்க்கட்சித் தலைவரின் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு நாம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றோம். இதேவேளை ஆளுநர்கள் சட்டவிரோதமாக பிரதிநிதிகள் சிலரை நியமித்துள்ளனர். இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளையும் நியமனங்களையும் மேற்கொண்டு வருவதை கைவிடுமாறு வேண்டுகோள் விடுக்கிறேன். தேர்தல் நடைபெற ஏற்பாடாகி இருக்கும் போது பிரதேச சபை, மாநகர சபை வளாகங்களுக்கு முன்னைய உறுப்பினர்களை அனுமதிக்காதிருக்க வேண்டும். உள்ளூராட்சி மன்ற நிர்வாக நடவடிக்கைகளில் இவர்கள் தலையீடுகளை ஏற்படுத்த முடியாது. எனவே அரசியல் நோக்கங்களுக்காக உள்ளூராட்சி மன்ற முன்னாள் உறுப்பினர்களை ஆளுநர்கள் ஈடுபடுத்தக்கூடாது. இந்த சட்டவிரோத நடைமுறைகளை கைவிடுமாறு கோரிக்கை விடுகிறோம். දේශපාලනය කරගෙන යන්නේ ආයුධ වලින් නෙමෙයි ප්‍රජාතන්ත්‍රවාදී රටක දේශපාලන. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டிரம்ப் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதிருப்தி வெளியிட்டுள்ளார். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீதான படுகொலை முயற்சி குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதிர்ச்சி வெளியிட்டுள்ளதுடன் அவர் பாதுகாப்பாக இருப்பதாக அறிந்து நிம்மதியடைவதாக குறிப்பிட்டுள்ளார். அரசியலில் இலங்கையர்கள் இவ்வாறான வன்முறைகளை எதிர்கொள்வதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி ஜனநாயகத்தை பாதுகாக்கும் சட்டங்களை கடைபிடிக்குமாறு அனைவரையும் கேட்டுக் கொண்டுள்ளார் என ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலை பிற்போட முடியாதெனவும் தேர்தல் நடத்தப்படுவது உறுதி எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் வே. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி தேர்தலில் எந்த அணியில் போட்டியிடுவதென குழம்பியுள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் வே. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு மலையக மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் பதுளையில் இன்று நடைபெற்ற சந்திப்பின் பிறகு ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த தேர்தலை நடத்துவதற்கு பணம் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. பணம் இல்லை என்ற பேச்சுக்கே இங்கு இடமில்லை. அதே போல எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியை இல்லாமல் செய்து இப்பொழுது ஒரு நபராக வந்து பாராளுமன்றத்திலே இன்று ஜனாதிபதியாகவும் ஆகியிருக்கின்றார். அது அவருடைய திறமை என்று சொல்லலாம். ஆனால்
இந்த திறமையை வைத்துக் கொண்டு இந்த தேர்தலை இல்லாமல் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் பொழுது அவருடைய வீழ்ச்சி இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது என்றுதான் சொல்லலாம். சில பேர் இன்னும் சொல்லுகின்றார்கள், நாங்கள் ரணிலோடு சேரப்போகின்றோம், ரணிலுக்கு நிறைய ஆட்கள் சேருகின்றது என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அது அப்படி இல்லை. ரணில் இன்று எந்த கட்சியிலே சேருவதென்று அவருக்கே ஒரு கட்சி இல்லாமல் இருக்கின்றது. அவர் போட்டுவேல சேருவதா அல்லது தனியாக கேட்பதா என்று அவருக்கே இன்று ஒரு கட்சி இல்லாமல் இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே ரணில் விக்ரமசிங்கே அவர்களோடு சேர்வது எந்த விதத்திலே உறுப்பினர்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று தெரியவில்லை. இந்த தேர்தல் நடக்கப்பட வேண்டும், ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் என்ற சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். நிச்சயமாக அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது என்றுதான் எங்களுடைய கருத்து. தேர்தலை பிற்போடுவதற்கு முயற்சித்தால் மக்களோடு இணைந்து போராடுவோம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜனநாயகத்துக்கு எதிராக தேர்தலை பிற்போடுவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முயற்சிப்பாரா எனில் மக்களோடு இணைந்து போராடுவதற்கு தயாராக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். සියල්ලම කැටිව ගත් කල ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் என உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. சட்டமா அதிபர் திணைக்களமும் இது தொடர்பிலான தெளிவான நிலைப்பாட்டை நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தேர்தலை காலம் தாழ்த்துவதற்கான நடவடிக்கைகளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஈடுபட்டுள்ளார். அவருக்கு ஜனாதிபதி பதவி தேவையெனின் தாராளமாக தேர்தலில் போட்டியிடலாம். ஜனநாயக வழியில் அவரை நாம் தோற்கடிப்போம். நாட்டில் மக்கள் ஆதரவு சஜித் பிரேமதாசவுக்கு உண்டு. சஜித் பிரேமதாச என்பவர் தனி மனிதர் அல்ல, அவருடன் அனுபவமும் பலமும் மிக்க குழு உள்ளது. அனுரகுமார திசாநாயக்கவை எடுத்துக்கொண்டால் அவர் தனி மனிதர். அவர் ஆட்சி அமைத்தால் நிதி அமைச்சர் யார், வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் யார் என்பது தெரியாது. චන්දයෙන් එක සමත කළ ඉවරයි. පාර්ලිමේන්තුවේ කතානායකවරයෙක් නීතියක් බව සමත කළ ඉවරයි. போக்குவரத்து சேவையை அத்தியாவசிய சேவையாக அறிவித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. போக்குவரத்து சேவையை அத்தியாவசிய சேவையாக அறிவித்து மீண்டும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. தெருக்கள், பாலங்கள், மதகுகள் மற்றும் ரயில் பாதைகள் உட்பட பொது போக்குவரத்து சேவைகளுக்கான வசதிகளை வழங்குவதற்காக இந்த வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் முச்சக்கர வண்டி பயண கட்டணங்கள் நாளை நள்ளிரவு முதல் குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் முச்சக்கர வண்டி பயண கட்டணங்கள் நாளை நள்ளிரவு முதல் குறைக்கப்படும் என அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் தொழிற்சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். மேல் மாகாணத்தில் முச்சக்கர வண்டியில் பயணிப்போரிடம் இருந்து முதல் கிலோமீட்டருக்கு 100 ரூபாவும் 2வது கிலோமீட்டருக்கு 90 ரூபாவும் அறவிட தீர்மானித்துள்ளோம். மேலும் இரவு 10 மணி முதல் மறுநாள் காலை 5 மணி வரை இந்த தொகையுடன் 15% மேலதிகமாக அறவிடப்படும். பயணிகளுக்கான கட்டண குறைப்பு தொடர்பில் மிக தீவிரமாக ஆராய்ந்து நாம் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளோம். இதில் பயணிகளுக்கு ஏதேனும் அசௌகரியங்கள் ஏற்படும் பட்சத்தில் அதிகாரிகளிடம் முறையிடலாம். முச்சக்கர வண்டியின் சாரதிகள் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் முச்சக்கர வண்டிகளின் தேவை முக்கியமானதாக இருந்தாலும் டைனோசர் போல் அழிந்து போவதை தடுக்க முடியாது. தலவக்கலை நானோயா பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் 1700 ரூபாய் சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என கோரியும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்காத கம்பெனிகள் வெளியேறுமாறு கோரியும் இன்று காலை தலவாக்கலை நானோயா தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு தொழில் செய்த போதிலும் தங்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளத்தை வழங்க முடியாத நிலையில் இருக்கின்ற கம்பெனிகள் உடனடியாக வெளியேற வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். 1700 ரூபா சம்பளம் தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம். 1000 ரூபா சம்பளத்துக்கு இந்த காலத்தில் எங்களுக்கு வேலை செஞ்சு கட்டுப்படி ஆகாது. நாங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், நாங்கள் கல்யாணம் சடங்கு எல்லாத்துக்கும் போகணும், எல்லா விஷயமும் நான் செய்யணும். எங்களுக்கு ஜனாதிபதியும் ஜீவன் தொண்டம் அவர்களும் எங்களுக்கு பேசி சம்பளத்தை கொடுக்குறாங்க. அதை ஏன் உங்களுக்கு கொடுக்கலாது? எங்களுக்கு அந்த சம்பளம் 1700 ரூபா கொடு, அப்படி கொடுக்கலாட்டி போனால் வெளியில் போ. நாங்கள் தோட்ட தொழிலாளர்கள் 1700 ரூபா சம்பளத்துக்காக ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட போராடியா வாங்கணும். ஏன் இந்த மாதிரி தோட்ட தொழிலாளிய கஷ்டப்படுத்துற? எங்க விட்டு வருமானத்துல வாழ்ற உங்களுக்கு ஏன் எங்களுக்கு 1700 ரூபா கொடுக்கலாது? அட்டையிலையும் மழை
எங்க அவுட்டு வருமானத்துல வாழ்ற நீ உன் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க. மஸ்கெலியா பிளான்டேஷனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த சலுகைகளும் இல்ல. புள்ளி காசா பச்சளை காசா எதுவுமே இல்ல. ஏன் 1700 ரூபாய் கொடுக்கலாது? ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சட்டத்தரணி ஒருவரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு நாளை உயர் நீதிமன்றத்தில் பரிசீலிக்கப்பட உள்ளது. ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுவது அரசியலமைப்பு மீறல் என உத்தரவிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு நாளை 3 அடங்கிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. பிரதம நீதியரசர் ஜயந்த ஜயசூரிய, அர்ஜுன் ஒபேசேகர மற்றும் பிரியந்த் பெர்னாண்டோ ஆகிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு முன்னிலையில் பரிசீலிக்கப்பட உள்ளது. 19வது அரசியலமைப்பு திருத்தம் முறையாக நிறைவேற்றப்படாததால் சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் அதனை அங்கீகரிக்க முன்னதாக ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதால் அரசியலமைப்பு மீறப்படும் என தீர்ப்பளிக்க கோரி சட்டத்தரணி அருண் லக்ஸ்ரீ உணவட்டுணவினால் இந்த அடிப்படை உரிமைகள் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் அடிமட்ட ஒழுங்கமைப்பை வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகின்றார் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பொதுஜன பெரமுனவின் வேட்பாளரின் பெயர் இம்மாத இறுதியில் அறிவிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் கட்டமைப்பும் வியூகமும் ஜனாதிபதி வேட்பாளரை 4 முதல் 6 வாரங்களுக்குள் வெற்றி பெற செய்யும் அளவுக்கு பலமாக இருப்பதாகவும் நாமல் குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை நியமிப்பதற்கு ஏன் தாமதம் ஏற்பட்டது என்பது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள நாமல் இவ்வாறு குறிப்பிட்டார். பீதியடைந்து ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிக்க மாட்டோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கொள்கைகளுக்கு இணங்குகின்ற வேட்பாளரை இம்மாத இறுதியில் அறிவிக்க உள்ளோம். வேட்பாளரை நியமிப்பதில் நாம் அவசரப்படவில்லை. பொதுஜன பெரமுனவின் கட்சி கட்டமைப்பு மிகவும் பலமாக உள்ளது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட 4 முதல் 6 வாரங்களுக்குள் வேட்பாளரை வெற்றி பெற செய்ய முடியும். எமது வேட்பாளர் ஏற்கனவே அடிமட்ட ஒழுங்கமைப்பை வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகின்றார் என நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். மக்களை பிளவுபடுத்திய அரசியல் தலைவர்கள் இன்று ஓரணியில் இணைந்திருப்பதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. மக்களை கட்சி ரீதியாக பிளவுபடுத்திய அரசியல் தலைவர்கள் இன்று ஓரணியில் இணைந்திருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தம்புளியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஜனதா விமுக்தி பெரமுனை பிரதான லேகம் டில்வின் சில்வா சகோதரர்களு மக்களால் வெறுக்கப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர்கள் 2 பிரிவுகளாக பிரிந்து வேட்பாளர்கள் 2 ஆதரவு வழங்குகின்றனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் மஹிந்த ராஜபக்ஷ, பெசில் ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ, ஜனக பண்டார ஆகியோர் இருக்கிறார்கள். மறுபுறம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் GL பீரிஸ், டலஸ் அழகபெரும, டிலான் பெரேரா ஆகியோர் இருக்கிறார்கள். இவர்களில் 2 தலைவர்களை தவிர ஏனையோர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை சேர்ந்தவர்கள். அவ்வாறெனின் இங்கே நடக்கும் அரசியலை மக்கள் மிக இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினரே 2 தரப்பாக பிரிந்து வேட்பாளர்கள் 2 ஆதரவு வழங்குகின்றார்கள். தலைவர்கள் இணைந்தாலும் மக்கள் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்துள்ளார்கள் என்பதுதான் உண்மை. விசேஷ காரியபாரයක් ඉටු කරන ලද අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවේ හිටපු නියෝජ්‍ය පොලිස්පති அளப்பரிய சாரணர் சேவையாற்றிய ஆசிரியர் கலாநிதி மாவண்ணா புவனேந்திரன் பற்றிய நூல் இன்று வெளியிட்டு வைக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட சாரணர் கிளை சங்க அலுவலகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட சாரணர் சங்கத்தின் மாவட்ட ஆணையாளர் சீனா விக்னேஸ்வரன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது கிளிநொச்சி மத்திய கல்லூரி வளாகத்தில் கிளிநொச்சி மாவட்ட சாரணர் கிளை சங்க அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்வில் வடமாகாண பிரதம செயலாளர் எல் இளங்கோவன், கலாநிதி மாவண்ணா புவனேந்திரன், இலங்கை சாரணிய சங்கத்தின் உதவி ஆணையாளர் அமிதன் கார்மேகம், கிளிநொச்சி மத்திய கல்லூரி அதிபர் சானா பூலோகராஜா, இலங்கை சாரணர் சங்கத்தின் தலைமை செயலக ஆணையாளர் பாவண்ணா அஜித்குமார், கிளிநொச்சி சாரணர் கிளை சங்க தலைவர் சீனா விக்னராஜா, வடமாகாண சாரணிய பயிற்சியாளர் சேனா தேவரஞ்சன், சாரணிய மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.
சாரணர் வரலாற்றில் கிளிநொச்சி மாவட்டத்திற்கு அளப்பரிய சேவையாற்றிய ஆசிரியர் சாரணன் கலாநிதி மாவண்ணா புவனேந்திரன் பற்றிய நூல் இன்று வெளியிட்டு வைக்கப்பட்டது. மாவண்ணா புவனேந்திரனின் பழைய மாணவர்கள் எழுதிய புவனம் நூல் வெளியீட்டு விழா கிளிநொச்சி மத்திய கல்லூரி மண்டபத்தில் நடைபெற்றது. பாடசாலை முதல்வர் சானா பூலோகராஜா தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் வடமாகாண பிரதம செயலாளர் எல் இளங்கோவன், நூலாசிரியர் கலாநிதி மாவண்ணா புவனேந்திரன், திருமதி கானா புவனேந்திரன், இலங்கை சாரணர் சங்கத்தின் உதவி பிரதம ஆணையாளர் அமிதன் கார்மேகம், இலங்கை சாரணர் சங்கத்தின் தலைமைச் செயலக ஆணையாளர் பாவண்ணா அஜித்குமார், சி விக்னேஸ்வரன், கிளிநொச்சி மாவட்ட சாரண ஆணையாளர், கிளிநொச்சி மாவட்ட சாரணர் கிளைச்சங்கத்தின் தலைவர் கீனா விக்னராஜா, சாரண ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். எரிபொருள் ஏற்றி செல்லும் வாகனம் மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பில் விபத்துக்குள்ளானது. மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு பிரதான வீதியில் வேக கட்டுப்பாடு இழந்து எரிபொருளை ஏற்றிச் செல்லும் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. இன்று கல்முனையிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த போதே புதுக்குடியிருப்பு பகுதியில் அதிகாலை 3:30 மணியளவில் விபத்து சம்பவித்துள்ளது. வீதியோரம் இருந்த வீட்டின் மதில் சுவர் சேதமடைந்துள்ளதோடு வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளும் சேதமடைந்துள்ளது. மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பில் எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றிலிருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு பார் வீதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலைய வளாகத்திலிருந்து ஆணொருவரின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளது. சடலம் தொடர்பில் மட்டக்களப்பு போலீசார் முன்னெடுத்த ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது நாவற்குடா பகுதியைச் சேர்ந்த இரு பிள்ளைகளின் தந்தையான 48 வயதுடைய கந்தப்பூடி தங்கவடிவேல் என்ற நபரை சடலமாக மீட்கப்பட்டமை தெரிய வந்துள்ளது. திடீர் மரண விசாரணை அதிகாரி MM அகமது சின்னலப்பை மரண விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் பிரதேச பரிசோதனை சடலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மட்டக்களப்பு போலீஸ் நிலைய சிறு குற்ற பிரிவு பொறுப்பதிகாரி விவேகானந்த ராஜா தலைமையிலான போலீஸ் குழுவினர் முன்னெடுத்துள்ளனர். அம்பாறை மாவடிப்பள்ளி பாலத்திற்கு அருகில் முதலைகள் பல இறந்து கரையொதுக்கி வருகின்றன. அம்பாறை காரைதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாவடிப்பள்ளி பாலம் அருகில் அண்மை காலமாக முதலைகள் பல இறந்த நிலையில் கரையொதுக்கி காணப்படுகின்றன. இதனால் இப்பகுதி எங்கும் துர்நாற்றம் வீசுவதுடன் அப்பகுதியினால் பயணிக்கும் பொதுமக்கள் சிரமத்துடன் பயணம் செய்வதை அவதானிக்க முடிகின்றது. சுமார் 7 அடி முதல் 8 மற்றும் 9 அடி நீளமுள்ள முதலைகளே இறந்த நிலையில் நீரில் மிதந்து காணப்படுகின்றன. முதலைகள் இருந்த நிலையில் காணப்படுவது குறித்து பல்வேறு சந்தேகங்களை பொதுமக்கள் எழுப்பி வருகின்றனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு தற்காலிக ஏற்பாடாக வழங்கப்பட்ட மின்பிரபாக்கி இன்று காலை உத்தியோகபூர்வமாக இயக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் புதிய கட்டிட தொகுதிக்கென நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனால் தற்காலிக ஏற்பாடாக வழங்கப்பட்ட மின்பிரபாக்கி இன்று காலை உத்தியோகபூர்வமாக இயக்கப்பட்டது. இன்று காலை 9 மணி தொடக்கம் பிற்பகல் 5 மணி வரை மின்வெட்டு அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் குறித்த மின்பிரபாக்கி இயக்கப்பட்டுள்ளது. குறித்த மின்பிரபாக்கி சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் தற்போதைய பதில் வைத்திய தீட்சகர் வைத்தியர் கோபாலமூர்த்தி ரஜீவின் மேற்பார்வையின் கீழ் இயக்கப்பட்டுள்ளது. வவுனியா மகாரம்பிக்குளம் 2ஆம் வீதி புனரமைப்பு செய்யப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டது. வவுனியா மகாரம்பிக்குளம் 2ஆம் வீதி புனரமைப்பு செய்யப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டதோடு அப்பிரதேசத்தில் வாழும் 50 குடும்பங்களுக்கு அரிசி பொதிகளும் வழங்கி வைக்கப்பட்டன. நாடாளுமன்ற உறுப்பினர் கூனாத் லேபனின் அபிவிருத்தி நிதியிலிருந்து சுமார் 14 லட்சம் ரூபாய் பெறுமதியில் மகாரம்பிக்குளம் 2ஆம் வீதி புனரமைப்பு செய்யப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சுமார் 50 குடும்பங்களுக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து 10 கிலோ வீதமாக அரிசி பொதிகளையும் வழங்கி வைத்தனர். இந்நிகழ்வில் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினரும் அபிவிருத்தி குழு தலைவருமான கு திலீபன், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் வவுனியா மாவட்ட அங்கத்தவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் மேன்மிதங்கிய ஜனாதிபதி அவர்களின் நெறிப்படுத்தலின் கீழ் பல வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு வரோம். அதுலேயும் குறிப்பாக நகர அண்டிய பிரதேசமாக இந்த மகாரம்பகுளம் கிராம சேவையாளர் பிரிவு இருந்தாலும் பல படித்த பட்டதாரி பிள்ளைகள், அதே போல அரச உத்தியோகத்தர்கள், பிரசித்தி பெற்ற விளையாட்டுக் கழகங்கள், பாடசாலை மாணவர்கள் என பலரையும் உள்ளடக்கிய ஒரு கிராம சேவையாளர் பிரிவு. ஆனாலும் இங்கு பல பிரச்சனைகள் தீர்க்கப்படாத பிரச்சனைகளாக இருக்கு. அடிப்படை பிரச்சனைகள் கூட, குடிநீர் பிரச்சனை, வீதி பிரச்சனை இருக்குது.
என்னுடைய பயணம் அபிவிருத்தியை நோக்கிய பயணம். மேன்மைதங்கிய ஜனாதிபதி அவர்கள் ஊடாக பல வேலை திட்டங்களை நாங்கள் முன்மொழிந்திருக்கிறோம். அதிலும் எமக்கு ஒதுக்கப்பட்ட பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில நாங்கள் வீதிகள் மற்றது குளங்கள் போன்ற பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து கொண்டு வரோம். அதிலேயும் இந்த பகுதிகள் முற்று முழுதாக சகல வீதிகளும் தார் வீதிகளாக புனரமைக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு ஆசை இருக்கு. முதற்கட்டமாக நாங்கள் இங்கு 4 வீதிகள் காபட் வீதிகளாக வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் மகாரம்ப குல வட்டார உறுப்பினர்கள், நிர்வாகிகள் சகலரும் ஒன்றிணைந்து 50 குடும்பங்களுக்கு இலவசமான இந்த அரிசி வழங்குகிற திட்டத்தையும் இன்றைய தினம் ஒரு சந்தோஷ நிகழ்வில் முன்னெடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நான் இந்த இடத்துல எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனது பயணம் பின்தங்கிய கிராம மக்களுக்கான ஒரு பயணமாக கௌரவ அமைச்சர் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களது வழியிலே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய எமது உறுப்பினர்களோடு இணைந்து நாம் முன்னெடுப்பேன் என்று இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். காப்பட்டிடப்பட்டு செப்பனிடப்பட்ட மட்டக்களப்பு இழுப்படிச்சேனை மாவடி ஓடை பிரதான வீதியை அமைச்சர் பந்துலு குணவர்தன மக்களின் பாவனைக்காக நேற்றைய தினம் திறந்து வைத்தார். ராஜாங்க அமைச்சர் எஸ் சந்திரகாந்தன் தலைமையில் வீதி திறப்பு நிகழ்வு நடைபெற்றது. நீண்ட காலமாக புனரமைப்பின்றி காணப்பட்ட இவ்வீதியானது அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கீட்டில் காப்பட்டிடப்பட்டு செப்பனிடப்பட்டுள்ளது. வீதி திறப்பு விழாவில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் உயர் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி நகரில் சமிஞ்சை விளக்கு பொருத்துவதற்கான அங்குரார்ப்பணி நிகழ்வு நேற்று நடைபெற்றது. கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்தன பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். நீண்டகாலமாக மக்கள் விடுத்து வந்த கோரிக்கைக்கு அமைவாக அமைச்சரினால் இந்த திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் உயர் அதிகாரிகள், அமைச்சக அதிகாரிகள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தற்போதைய அரசியல் களத்தில் இரட்டை வேடம் போடுவதாக ஐக்கிய தேசிய கட்சியினர் மட்டக்களப்பு தொகுதி பிரதம அமைப்பாளர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஒரு கட்சிக்கான தலைவர் என்பதை விட இந்த நாட்டிற்கான ஜனாதிபதி என்ற அடிப்படையிலேயே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் விசேட நிதியினை வழங்கியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் மட்டக்களப்பு தொகுதி பிரதம அமைப்பாளர் AMA ஃபிர்தௌஸ் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு ஏறாவூரில் இன்று மாலை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இரட்டை வேடம் என்பதை விடவும் 3 வேடம் 4 வேடம் எடுக்கின்றது இந்த தேர்தல் களத்தில். தலைவர் ஒரு பக்கமாக காரசாரமாகவும் வீரமாகவும் ஒரு பேச்சும், பொதுச் செயலாளர் ஒரு தாக்கமான ஒரு பேச்சும், அவர் என்ன கவர்ந்து எங்களை இழுத்தடுங்கள் என்று சொல்வது போல் அவருடைய பேச்சும், மற்றவர்கள் கை நீட்டி எங்களுடைய ஜனாதிபதியினுடைய தொகைகளை, அதாவது மக்களுக்கு சேவைகள் தொகைகளை வாங்குவதாகவும், இது எந்த வகையில் எந்த ஒரு முன்னெடுப்பில் நாங்கள் சேர்க்க முடியும்? மக்களை மிக தெளிவாக ஏமாற்றும் ஒரு அரசியலை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் செய்தே வருகின்றது. அதுவும் கிழக்கு மாகாணத்தில் தான் இந்த முஸ்லிம் காங்கிரஸ் தற்பொழுது ஊடுருவி இருக்கின்றது. ஏனென்றால் ஜனாதிபதிகளுடைய கரங்களை உடைத்தெறிய வேண்டும் என்றோ அல்லது அவ்வாறான ஒரு செயற்பாடு இல்லை. இவர்களுடைய மிக தெளிவாக இவர்கள் இருப்பது என்னவென்றால், இவர்கள் மிக தெளிவாக இருக்கும் விடயம் என்னவென்றால், ஜனாதிபதியை கவர்ந்தெடுப்பதில். அதாவது இவர்கள் பேரம் பேசும் அரசியல் என்று சொல்லிக்கொண்டு மக்களுக்காக பேரம் பேசாமல் இவர்களுக்காக பேரம் பேச தயாராகுவது போல்தான் இவ்வாறான ஒரு நடவடிக்கை தான் இவர்கள் செய்து வருகின்றார்கள். ஏனென்றால் ஜனாதிபதியிடம் அதிகூடுதலான பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதியுடைய நிதியை பெற்று சேவைகள் இறங்கியிருக்கின்றார்கள். ஒரு தலைவர் நின்று பாராளுமன்றத்தில் வீரசாரமாக இது பேசிக் கொள்கின்றார். அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் கீரி சம்பா நெல் செய்கை திட்டம் வெற்றியடைந்துள்ளது. அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் ஆரம்பிக்கப்பட்ட கீரி சம்பா நெல் செய்கை திட்டம் வெற்றியடைந்துள்ளதாக விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது. நாட்டில் கீரி சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் கீரி சம்பா திட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர அரிசி சந்தைப்படுத்தல் சபைக்கு ஆலோசனை வழங்கினார். அதற்கமைவாக நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் இவரிடம் உழவர் நம்பிக்கை நிதியத்தின் நிதி ஒதுக்கீட்டில் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 500 ஏக்கரில் கீரி சம்பா சாகுபடி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. 1000 ஏக்கரில் கீரி சம்பா சாகுபடி செய்ய திட்டமிடப்பட்டிருந்தாலும் கீரி சம்பா கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டதால் சாகுபடி திட்டத்தை 500 ஏக்கராக குறைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அரிசி சந்தைப்படுத்தல் சபையினால் 310 விவசாயிகளுக்கு பால் சம்பா சாகுபடிக்கு தேவையான அரிசி மற்றும் இதர உள்ளீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது. அங்குணுகொல வெலச ஆளுத்தல கீரி சம்பா அறுவடை அடுத்த வாரம் மேற்கொள்ளப்பட உள்ளது. முழு அறுவடையையும் நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் கொள்வனவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
சீசல்ஸ் பொது பாதுகாப்பு படையின் தலைவர் பிரிகேடியர் மைக்கேல் ரெசட் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார். சீசல்ஸ் மக்கள் பாதுகாப்பு படைகளின் தலைவர் பிரிகேடியர் மைக்கேல் ரெசட் 8 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று காலை கட்டுநாயக்க பண்டரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தார். இலங்கைக்கு வருகை தந்த சீசல்ஸ் மக்கள் பாதுகாப்பு படை தளபதியை கடற்படை பொறுப்பதிகாரி கமாண்டர் பிரசாத் ஜெயசிங்க வரவேற்றார். அம்பாறை சம்மந்துறை பிரதேச அறநெறி பாடசாலைகளுக்கு அறநெறி நூல்கள் வழங்கப்பட்டன. இந்து கலாசார திணைக்களத்தின் ஏற்பாட்டில் அம்பாறை சம்மாந்துறை பிரதேச அறநெறி பாடசாலைகளுக்கு அறநெறி நூல்கள் இன்று வழங்கப்பட்டன. மாவட்ட இந்து கலாசார உத்தியோகத்தர் கு ஜெயராஜி தலைமையில் வீரமுனை சேர்பாத தேவி சிறுவர் இல்லத்தில் நிகழ்வு நடைபெற்றது. புதிய பாடத்திட்டத்திற்கமைய அறநெறி ஆசிரியர்கள் பாடங்களை தயார்படுத்தல் தொடர்பில் ஆசிரியர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு மட்டக்களப்பில் நடாத்தப்பட்ட செயலமர்வின் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது. ஓசியன் லங்கா நிறுவனம் மட்டக்களப்பில் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு நடாத்திய செயலமர்வின் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை, கிளிநொச்சி, கொழும்பு மற்றும் கேகாலை மாவட்டங்களைச் சேர்ந்த முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு 6 நாள் வதிவிட செயலமர்வு நடாத்தப்பட்டது. சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு ஓசியன் லங்கா நிறுவன பணிப்பாளர் டிலானி பேண்டர் தலைமையில் நடைபெற்றது. பிரதம அதிதியாக மியாமி தொழில் பயிற்சி நிறுவன இயக்குநர் அருட்பணி பிரபா அடிகளார் பங்கு பற்றினார். மட்டக்களப்பு கூலாவடியில் இரத்த தான நிகழ்வு நடைபெற்றது. மட்டக்களப்பு கூலாவடி புனித வின்சென்ட் டி பவுல் சபையினால் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் எனும் துணைப்பொருளில் மாபெரும் இரத்த தான முகாம் இன்று நடாத்தப்பட்டது. கூலாவடி புனித வின்சென்ட் டி பவுல் சபையின் 4வது ஆண்டு நிறைவு பூர்த்தினை முன்னிட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் நிலவுகின்ற இரத்த பற்றாக்குறையினை நிவர்த்தி செய்யும் வகையில் வைத்தியசாலை இரத்த வங்கி பிரிவுடன் இணைந்து இரத்த தான நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. கூலாவடி புனித அந்தோனியார் ஆலய பங்கு தந்தை அருட்பணி அலெக்ஸ் ரோபர்ட் அடிகளார் தலைமையில் இடம்பெற்ற இரத்த தான நிகழ்வில் மட்டு போதனா வைத்தியசாலை இரத்த வங்கி பிரிவு வைத்தியர் ரெஜல் டி சில்வா, பொது சுகாதார பரிசோதகர் PMM வைசால், வைத்தியசாலை தாதிய உத்தியோகத்தர்கள், புனித வின்சென்ட் டி பவுல் சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கருகலவஸ்தல எகடுபிட்டிய பிரதேசத்தில் புதையல் தோண்டுவதற்கு முயற்சி செய்த 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். புத்தளம் மாவட்டம் கருவலகஸ்வல எகடுபிட்டிய பிரதேசத்தில் 1000 வருடங்கள் பழமையான தூபியொன்றுக்குள் விளக்கு ஏற்றி பூஜை செய்து புதையல் தோண்டுவதற்கு முயற்சி செய்த 5 நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். கருவலகஸ்வல வனஜீவராசிகள் அலுவலக அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கருவலகஸ்வல போலீஸ் உத்தியோகத்தர்களும் வனவிலங்கு அதிகாரிகளும் இணைந்து மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போதே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த இடத்தில் 2 மோட்டார் சைக்கிள்கள், விளக்கு உட்பட பூஜை பொருட்களுடன் நூல், சந்தனக்குச்சி, தூபம், அலவாங்கு, மண்வெட்டி போன்ற பொருட்களுடன் கடல் மணலும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்த கருவலகஸ்வல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழில் சைவ அறங்காவல் என்ற பொருளில் அமைந்த முழுநாள் கருத்தரங்கு நேற்று நடைபெற்றது. யாழ்ப்பாணம் தென்னாடு செந்தமிழ் ஆகம சிவமடத்தின் ஏற்பாட்டில் சைவ அறங்காவல் என்ற பொருளில் அமைந்த முழுநாள் கருத்தரங்கு நேற்று நடைபெற்றது. யாழில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. தென்னாடு அமைப்பின் நிறுவனர் பொறியியலாளர் குணரத்தினம் பார்த்திபன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்விற்கு தென்னாடு பத்திரிகை ஆசிரியர் செந்தமிழாதன் தலைமை தாங்கினார். தர்மபுரம் ஆதீனத்தின் திருக்கேதீஸ்வர கிளைமட கட்டளை தம்பிரான் ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள், யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சட்குணராஜா, சிவசேனை அமைப்பின் தலைவர் மரவன் புலவு சச்சிதானந்தம் ஆகியோர் நிகழ்வில் முன்னிலை வகித்தனர். நிகழ்வில் கருத்துரைகளை கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை முதல்வர் செந்தமிழ் சொல்லருவே, சந்திரம் மௌலிசன் லலிசன், கொழும்பு ஆறுமுக நாவலர் சபை செயலாளர் மருத்துவர் கீனா பிரதாபன், தமிழ்நாடு செந்தமிழரசு கி சிவகுமார், பொறியியலாளர் கு பார்த்திபன், சைவ நீதி அமைப்பின் தலைவர் குணா துரைசிங்கம் ஆகியோர் வழங்கியிருந்தனர். வடக்கு, கிழக்கு, மலையகம், கொழும்பு என இலங்கையின் பல பாகங்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இளையோர் இக்கருத்தரங்கில் பங்கு பற்றி பயன்பெற்றனர். இதுடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் டான் தமிழொலி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.